நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பொய் புகாரில் இன்று மாலை 6 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இருப்பவர் சீமான் அவர்கள் ஆஜராகிறார். கிட்டத்தட்ட 2வது முறை இந்த வழக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராக இருக்காரு. எதற்காக இந்த வழக்கை திமுக இவ்வளவு பரபரப்பாக எடுக்கிறது? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1000 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 26 பாலியல் வழக்குகள், பெண்கள் தொடர்பான வழக்குகள், பள்ளி குழந்தை தொடர்பான வழக்குகளும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கே திரும்பினாலும் கஞ்சா போதை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சாராயத்துக்கு எதிரான கொலைகள் என்று தமிழ்நாடே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு குற்றச்சாட்டை வைத்து 2011 கொடுத்த ஒரு புகாரை வைத்து இப்பொழுது அண்ணன் சீமான் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு மொத்த திமுகவுடைய வழக்கறிஞர் அணி, திமுகவுடைய இணையதள ஐடி விங்கு, திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய இந்த காவல்துறை சிஸ்டம் எல்லாம், ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா, ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல, மொத்த அமைப்பும் சேர்ந்து ஒரு தனி மனிதனுக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக வேலை செய்யுது. எந்த அளவுக்கு திமுக தரப்பில் இறங்கியிருக்காங்கன்னா, விஜயலட்சுமி அவர்களை அண்ணன் சீமான் ஏமாற்றியதற்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்காதா? இந்த ஆதாரத்தை கொடுத்தால் 5 கோடி தரோம். எவ்வளவு? 5 கோடி தரன்னு சொல்லி 2008 காலகட்டத்தில் அண்ணன் சீமானோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்க, அப்போ யார் அண்ணன் சீமானுக்கு ஓட்டுநராக இருந்தார், அண்ணன் சீமான் கூட யார் அன்னைக்கு உதவியாளராக இருந்தாங்கன்னு எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நான் யார் பேசுகிறேன்னு சொல்லலை, ஒருத்தர் பேசுகிறார். கூப்பிட்டு 2008 செல்லுன்னு சொல்லி அண்ணன் சீமானோடு நெருக்கமாக இருந்தாங்க, மதுரையை சார்ந்தவர். அப்போ விஜயலட்சுமியோட குற்றச்சாட்டு 2 குற்றச்சாட்டு. சீமானவர் மதுரையில் என்னை திருமணம் செய்து கொண்டார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், மதுரையில் நாங்கள் ஒரு விடுதியில் தங்கியிருந்தோம் ஹோட்டலில் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதே போல் சீமான் அந்த காலகட்டத்தில் 7 முறை என்னை கருக்கலைப்பு செய்தார், 2 குற்றச்சாட்டு. இப்போ இந்த 2வது குற்றச்சாட்டுகளே அந்த கருக்கலைப்பு, இதுக்கு என்ன ஆதாரமாக சீமான் ஒரு லெட்டரில் கையெழுத்து போட்டு கொடுத்தாராம். அவர் என்ன டாக்டரா? கையெழுத்து போட்டு கொடுத்தவொடனே இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கருக்கலைப்பு செய்யணும்னு சொல்கிறதுக்கு? கருக்கலைப்பு செஞ்சால் கணவனுடைய கையெழுத்து வேணும். கணவனோட கையெழுத்து வேணால் லீகலாக திருமணம் முடிஞ்சு லீகலாக பதிவு திருமணம் நடந்து ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் நடந்தால் தான் கணவன். நீங்கள் பதிவு திருமணம் நடக்கலை அப்படின்னா அது கணவர் இதே கிடையாது, யார் வேணாலும் அந்த இடத்துல கையெழுத்து போடலாம். இன்னொன்று கருக்கலைப்பு நடந்துச்சா அப்படிங்கிறது முழுக்க பொய். கருக்கலைப்புன்னு ஒன்று நடவே கரு ஒன்று உருவாகவும் இல்லை, அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அப்போ அது பொய், அப்பட்டமான பொய். ஆனால் அதில் சீமானந்தன் கையெழுத்து போட்டதா சொல்லி ஒரு ஆதாரத்தை இவங்களா ஜோடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுரையில் தங்கியிருந்தார் அப்படின்னா அந்த விடுதி எந்த விடுதி, அந்த விடுதியுடைய உரிமையாளர் யார், அந்த விடுதியில் ரூம் போட்டு கொடுத்தது யார், அன்னைக்கு டிக்கெட் ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டது யார், ஃப்ளைட் டிக்கெட் போட்டது உண்மைதானா, அந்த ஃப்ளைட் டிக்கெட் இருக்கா, ஃப்ளைட் டிக்கெட்டு, ரூமில் போட்ட ரிசிப்ட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனது ஏதாவது எவிடன்ஸு. நல்ல வேளை அந்த காலகட்டத்தில் சிசிடிவி இல்லை. சிசிடிவி இருந்துச்சா இப்போ அந்த காலகட்டத்தில் சிசிடிவி இருந்துன்னு சொல்லி இவங்களே ஒரு இதை உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா அப்போ சிசிடிவிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா சிசிடிவியில் போன மாதிரியே நடந்து போன மாதிரியே ஒரு கற்பனை காட்சிகளை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீமானும் விஜயலட்சுமியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு உருவாக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறலை. முழுக்க 100 விழுக்காடு பொய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 100 விழுக்காடு பொய்யான ஒரு சம்பவத்தை வச்சு இப்பொழுது ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காங்க. 2011 புகார் கொடுக்கும்பொழுது இதே விஜயலட்சுமி சீமான் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாத்திட்டார் புகார். 2023 புகார் சீமான் திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டார். 11லேருந்து 13க்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிச்சா? சீமானுக்கு கல்யாணம் முடிஞ்சது தனியாக, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது தனியாக, தனித்தனியாக கல்யாணம் முடிஞ்சதை சீமான் என்ன கல்யாணம் முடிஞ்சாச்சு 2023 ஒரு புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரை படித்தாலே ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி, ஒரு நல்ல வழக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி, புகாரை படிக்க தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்தா இது ஒரு குப்படாம்பார். இப்போ இருக்க அதிகாரிகளும் அதான் சொல்கிறாங்கன்னா வேற என்ன சொல்கிறாங்க, மேலே இருந்து ப்ரெஷரு, இந்த வழக்கு நிற்காதுன்னு தெரியும், இந்த வழக்கு கோர்ட்லேயும் நிற்காதுன்னு சொல்லியும், இது ட்ரையலுக்கே ஏற்ற முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஆதாரம் கொடுத்துட மாட்டாங்களா? விஜயலட்சுமி கொடுப்பது புகார்.
இப்போ இந்த புகாருக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இருந்தால் தான் இது வழக்காக மாறும், இதில் கைது நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போ இதில் கைது நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏற்கனவே அண்ணன் சீமானவர்கள் போய் 2008 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, விஜயலட்சுமி உதவி கேட்டு வந்தாங்க, உதவி கேட்டு வரும்போது நான் பண உதவி செஞ்சுருக்கிறேன், யார் உதவி கேட்டதாலும் நான் பதவி உதவி செய்வேன், அந்த அடிப்பில் ஒரு பண உதவி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, விஜயலட்சுமிகிட்டேருந்து சீமான் பணம் வாங்கிக்கிட்டாரு. அப்போ அதுவே அதில் அடிபடுது. சீமானன் தான் விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் இந்த வழக்கில் ஏமாற்றப்பட்டது விஜயலட்சுமி அல்ல, அண்ணன் சீமான். 2007 காலகட்டத்தில் சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிற கன்னட நடிகரோடு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் என்கேஜ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் விஜயலட்சுமியை அந்த சுர்ஜன் லோகேஷ் திருமணம் செய்ய முடியாதுங்கிறார். ஏன்னா விஜயலட்சுமியுடைய உண்மை முகம் சுர்ஜன் லோகேஷ் தெரிய வருது. இது அந்த காலகட்டத்தில் பல்வேறு நாளிதழ்களை செய்தியாக வந்துச்சு. அப்போ சுர்ஜன் லோகேஷ் 2007 அண்ணன் சீமானோடு பழகிறதுக்கு முன்னாடியே சுர்ஜன் லோகேஷை அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வரைக்கும் போயிருக்காங்க, நிச்சயார்த்தம் நடந்திருக்கிறது. அதை அண்ணன் சீமான்ட்ட மறைச்சிருக்காங்க. திருப்பி சீமானன் பழகி எப்படியாவது பணத்தேவையை பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு இவர் ஒரு புகழ்பெற்ற இயக்குனராக இருக்கார், திமுக ஆட்சி, திமுக கிட்ட இவர் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கார், காவல்துறையும் அண்ணன் சீமானுக்கு தெரியுது. தன்னுடைய பிரச்சனைகளை சீமானை வச்சு சரி பண்ணிக்கலாம்னு நினைச்ச விஜயலட்சுமி இவர் அரசியலில் தீவிரம் எடுத்து போனோடனே இவ்வளோ பெரிய கட்சி தலைவர் ஆவார், கட்சி தொடங்குவார்னு எதிர்பார்க்கல. கட்சி தொடங்கின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் கன்சர்னில் 2 பேரும் ஒரு என்ன சொல் பிரேக்கப்னு சொல்கிறாங்க. அதே போல் விஜயலட்சுமியுடைய கேரக்டர் தெரிஞ்ச சீமானவர்கள் இவர் திருமணம் செஞ்சால் நம்ம வாழ்க்கை சூனியமாக போயிடும், இப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் முடிஞ்சால் வாழ்க்கை என்ன இருக்கும், சீமானுக்கு ஒருத்தர் உருவாயிருக்க மாட்டார், கட்சி தலைவராக இருக்க மாட்டார், வாழ்க்கை அதோட முடிஞ்சிருக்கும். அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட 6 மாதத்துக்குள்ள டைவர்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட் கேரக்டருங்கிறது அண்ணன் சீமானுக்கு தெரியுது. மணிவண்ணன் போன்றவர்கள் இவளை கல்யாணம் பண்ணால் நீ உன்னை மறந்துட வேண்டியதாண்டா, நீ கல்யாணம் பண்ணாதன்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு. இதுக்கு இந்த நிலையில் அவர் சிறைப்படுத்தப்படுறாரு. தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுது. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த பரபரப்பில் 2 பேருக்குமாக பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருந்தாங்களா விஜயலட்சுமி நேராக கர்நாடகாவில் போய் ஜக்கேஷ் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரோடு பழகுறாங்க. அந்த கன்னட நடிகரோரும் அவருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவர் திருமணமானவர், மீண்டும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவரோட நிப்பாட்டில் திருப்பி ரவி பிரகாஷோட நிப்பாட்டில் திருப்பி ஜெயராஜ் நாயுடு நிப்பாட்டில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாரோடும் மிரட்டி பணம் பறிப்பது மட்டுமே தன்னுடைய தொழிலாக அவங்க வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் கூகுளில் போனாலே விஜயலட்சுமியுடைய ஹராஸ்மெண்ட் கேஸ்ன்னு போட்டால் 10 பேர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. இதே வழக்கம், இதே அவங்களுடைய தொழிலாக வச்சுருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட நபர் கர்நாடகாவில் புகார் கொடுக்கும்போது கர்நாடகா இது வழக்க பெருசாக எடுக்கலை. ஏன்னா புகார் கொடுத்தவங்க யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது. பெரிய ஆட்கள் மேலே புகார் கொடுத்தா அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும். விஜயலட்சுமி கொடுத்த புகாரை கர்நாடக அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. இது ஒரு வேலையாகவே வச்சிருக்காங்க, போங்கம்மா அப்படின்னு சொல்லி கட்டி விட்டாங்க. ஆனால் இங்கே அண்ணன் சீமான் மேலே புகார் கொடுத்த உடனே சீமான் அறியப்பட்ட தலைவராக இருக்கார். இன்னொன்று திராவிட கட்சிகள் எதிரான நிலைப்பாடு எடுத்தவராக இருக்கார். திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சீமானனை எப்படியாவது வீழ்த்தணுங்கிறதுக்காக 2011 கொடுத்த புகாருக்கும் 2023 புகார் கொடுத்தக்கும் முழுமையான வேறுபாடு இருக்குது. அப்போ 2011 புகார் கொடுக்க வச்சது யார், 2023 புகார் கொடுக்க வச்சது யார்? முழுக்க திமுகவுடைய ஐடி விங், திமுகவுடைய லீகல் விங். இவங்க இந்த இணையதள குழிகளை வைத்துக்கொண்டு விஜயலட்சுமி பேசி கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே விஜயலட்சுமி கூட்டு வராங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க, முக்தார்கிட்ட போகிறாங்க, முக்தார் கொடுத்த பேட்டி கொடுக்குறாங்க. அந்த முக்தார் பேட்டியில் விஜயலட்சுமி உளறி வைக்குது, எனக்கு ஜக்கேஸுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆச்சு, சுர்ஜன் லோகேஷ் கூட எங்கேஜ்மெண்ட் ஆச்சு. அப்போ அவர் கேட்குறாரு எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்போ முக்தார் போட்டு வாங்கி சீமானை காலி பண்ணுறதை நினச்சி விஜயலட்சுமி காலி பண்ணி அனுப்பிச்சாரு. உடனே முக்தார் மேலே கோச்சிக்கிட்டு விஜயலட்சுமி என்ன பண்ணிச்சு, வீரலட்சுமி கூட சண்டை போடுது. யாரோ 10 லட்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், அந்த 10 லட்சத்தை பணத்தை வீரலட்சுமி வாங்கிட்டான்னு சொல்லி வீரலட்சுமி கூட சண்டை. இந்த பிரச்சனையை எங்கே தொடங்குதுன்னா விஜயலட்சுமி அண்ணன் சீமானுடைய ஓட்டுநராக இருந்த மதுரை செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி கெஞ்சுது, எனக்கு வாழவே முடியலை, நான் எங்கள் செத்துருவோம் போல இருக்குது, மருத்துவ செலவு கூட காசு இல்லை, ஏதாவது உதவி செய்ய சொல்லுங்கள். அண்ணன் சீமான் மீது தொடர்ச்சியாக 2018 வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கு. சீமான நிதனம் திட்டுது. ஆனால் சாக போகிறோம் வழி இல்லை அப்படின்னா சரி செத்துக்கிட்டு போய் தொலையக்கூடாது இறக்கத்தில் அண்ணன் சீமாவோட இன்றைக்கி காலை பத்திரிகை சொல்லியிருந்தார். அந்த ஆடியோ பதிவை கேட்டால் யாராக இருந்தாலும் பணம் கொடுப்பான், அந்தளவுக்கு கெஞ்சும். அது அப்படியே மனசை உருகிற மாதிரி கெஞ்ச வச்சு அது திட்டமிட்டு பண்ணியிருக்கு. ஆனால் அந்த இடத்துல தான் அண்ணன் சீமான் இறக்கப்பட்டார். சரி மதுரை செல்வம் கூப்பிட்டு இது மாதிரி பணம் கேட்குறாங்க, ஆடியோவில் அனுப்பிச்சுட்டோன்னே சரி எதை பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அவர் ஒரு 3-4 மாதம் மாதம் 50,000 பணம் கொடுத்துருக்காரு. இது என்ன பண்ணுது, இந்த 50,000 பணம் கொடுத்ததை மதுரை செல்வம் போட்ட ஆடியோவில் சேர்த்து வச்சுக்குது.
சீமான் மதுரை செல்வன் சொல்லி எதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும்? அப்போ சீமான் வந்து என்னை யாருமே கல்யாணம் பண்ணியிருந்தாரு, சீமான் கூட நான் வாழ்ந்திருந்தேன், அதனால தான் அவர் பணம் கொடுத்தாரு, என்னை பணம் கொடுத்து என்னை பேச விடாமல் வச்சுருந்தாரு, இப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லி அது பணத்தை பறித்ததே, பணத்தை வாங்கினதே, நாடகம் ஆடினதே மீண்டும் வழக்கு தொடுக்க. அப்போ அந்த நாடகத்தாடி மீண்டும் என்ன பண்ணுது, வருது வந்து வழக்கை கொடுக்குது. அந்த வழக்கில் வீரலட்சுமி விஜயலட்சுமி வந்து ஒரு காட்டுக்குள்ள தங்க வச்சுருக்காங்க, 2 பேருக்கும் முட்டிக்குது. அப்போ மீண்டும் என்னது எனக்கு பெஸ்ட்டு. நான் அந்த மார்க் ஆண்டனி படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். தொடர்ச்சியாக அழைப்பு வருது. ட்ரூ காலரில் பார்த்தா விஜயலட்சுமி சண்முக சுந்தரம்னு ஒரு பேர் போட்டிருக்கு. இன்னும் இந்த மாதிரி நமக்கு கூப்பிடுதுனோடனே எடுத்து பேசுகிறேன், என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன், என்ன பேசுகிறீங்கன்னொன்னே, தம்பி என்னை வந்து வீரலட்சுமி சேர்ந்து கொல்ல பார்க்குறாங்க, எங்கள் அக்கா உடலுக்கு இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, நாங்கள் எப்படியாவது இங்கேருந்து போகணும், நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்? சத்தியமாக தான் கேட்டேன், நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீங்கள் என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் உங்களை பற்றி ஒரு வாரத்தோட நாங்கள் பேசுறது கிடையாது, நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க போது எல்லாம் விடுங்க, தயவுசெய்து எனக்கு இந்த உதவி செய்யுங்க, இல்லைனா இந்த 2 பேரும் நாங்கள் கிணத்துல விழுந்து செத்துருவோம், எங்களை வந்து கிணத்துல செத்துட்டோம்னா இந்த பழி சீமான் மேலே விழுந்துடக்கூடாது, அதனால் நான் தயவுசெய்து இங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படிங்குது. அதுவாக சொல்லுது, நான் போகும்போது இந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போகிறேன். நான் அப்போ கூட சொன்னேன், நீங்கள் புகாரை வாபஸ் வாங்க அவசியம் கிடையாது, நாங்கள் லீகலாக பார்த்துக்குறோம், கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்டில் பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இல்லை நான் வாபஸ் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி வாபஸ் வாங்குறேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஏடிஎஸ்பி புகார் வாபஸ் வாங்க முடியாது, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், உன் இஷ்டத்துக்கு புகார் கொடுப்பேன், உன் இஷ்டத்துக்கு வாபஸ் வாங்குவேன், அதெல்லாம் முடியாதுமாங்கிறாரு. ஆனால் வம்படியாக போய் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமியாக போய் நின்று, நாம் தமிழ்ச்சிக்காரங்க யாரும் போல, அந்த அம்மாவை போய் நின்று புகார் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிட்டு போகுது. வாபஸ் வாங்கிட்டு போகும்போது இங்கேருந்து போகிறதுக்கு காசு இல்லை, எனக்கு எங்கள் அக்கா வந்து நார்மல் வண்டியில் படுக்க வைக்க முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, அவங்க பெட்டில் இருக்காங்க, ஏதாவது ஒரு டெம்போ அமர்த்தி கொடுக்குன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட பேசி அவருடைய இன்னோவாவை கொடுத்து இங்கேருந்து கொண்டு விட்டு சரி போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டா. அதை ரெக்கார்ட் பண்ணி சாட்டை துறைமுறை எனக்கு 50,000 பணம் கொடுத்தாரு அப்படின்னு போய் திரும்பினோடனே வீடியோ போட்டுருச்சு. திருநொன்னே அந்த ஆடியோ எடுத்து போட்டுச்சு. அடப்பா, அதாவது அண்ணன் சீமான்னு சொல்லுவார், சில பேருக்கு பாவன்னு ஐயோ பாவன்னு சொன்னால் 6 மாதம் பாவம் நம்மளை தொத்திக்கும். அதாவது அந்த மாதிரியான கேரக்டர் இந்த கேரக்டர். யார் உதவி செய்தாலும் அவர்களை வந்து இழிவுபடுத்தி அவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற ஒரு கேரக்டர். 2011 கொடுத்த புகாரை 2012 வாபஸ் வாங்கியிருக்கு, 23 கொடுத்த புகாரை 23 வாபஸ் வாங்கியிருக்குது. இனிமேல் தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேன், சீமானை யாருமே எதுவும் செய்ய முடியாது, நான் புகாரை என்னுடைய முழு மனதோடு வாபஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இதே வளசரவாக்கம் காவல் நிலையத்தை வாசலில் வச்சு பேட்டி கொடுத்தது இன்னும் இருக்குது. இப்படி முழுமையாக மாறி மாறி பேசக்கூடிய வீரலட்சுமி கூட இருந்து வீரலட்சுமி எதிராக பேசி, வீரலட்சுமி கணவர்கிட்ட உதவி வாங்கி அவருக்கு எதிராக பேசி, மதுரை செல்வன்ட்ட பணத்தை வாங்கி அவருக்கு எதிராக பேசி, வழிச்செலவுக்கு பணம் கொடுத்ததுக்கு எனக்கு எதிராக பேசி, இப்படி எல்லாரையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ணன் சீமானை மட்டும் எப்படி பேசாமல் இருப்பாங்க? 2008 காலகட்டத்தில் அண்ணன் சீமான்ட்ட பல நேரங்களில் கஷ்டத்துக்காக பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு அவரை த்ரெட்டன் பண்ணி இதை எப்படியாவது அவரை வந்து அடையலான்னு பார்த்து சொல்லப்போனால் முழுக்க அண்ணன் சீமான் இதில் ஏமாற்றப்பட்டிருக்காரு. அவர் பழிவாங்கப்பட்டிருக்காரு. நயவஞ்சகமாக அண்ணன் சீமானை வீழ்த்தி அதையே ஒரு ஆயுதமாக வச்சு இப்பொழுது மீண்டும் அண்ணன் சீமானை சிறைப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஆயுதத்தை திமுக எடுத்துருக்கு. கேவலமான ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்கு. சீமான் வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டாராம், நாங்கள் என்ன கையை பிடிச்சி இழுத்தனா, இல்லை வந்து கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளையை வந்து நான் வந்து கொள்ளையில் தூக்கிட்டு போய் வந்து ரேப் பண்ணிட்டேனா, என்ன பாலியல் வழக்குன்னு சொல்கிறீங்க? இப்படியா ஒரு கட்சித் தலைவர் பேசுவார்? இதுவா பொது வழியில் பேசுவார்? யார்? இந்த ஜனநாயகவாதிகள், இந்த முற்போக்குவாதிகள். ஏண்டா 2008 பொய்யான ஒரு புகாரை கொண்டு வந்து ஏற்கனவே வந்து சுர்ஜன் லோகேஷ், ஜெயராஜ் நாயுடு, ஜக்கேஷ் அப்படின்னு பல பேர் மேலே புகார் கொடுத்த ஒரு பெண்ணு ஒரு பொய்யான புகாரை கொடுத்ததுக்கு அந்த புகாரை வச்சு ஒரு கட்சியின் தலைவரை, 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திய ஒரு தலைவரை, தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை, உலக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவரை, தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, மொழிக்காக, பண்பாட்டுக்காக களத்தில் நிற்கிற ஒரு தலைவரை நீ பாலியல் வழக்கு பாலியல் குற்றவாளி சீமான் என அப்படின்னு கேட்டா வேற எப்படி கேட்பாரு? ஒரு அதிகாரி கேட்குறாரு, சீமானுக்கு வேற யார் கூடலாம் தொடர்பு இருக்கு? இதான் என்ன மாதிரியான கேள்வி? இப்படி எந்த தலைவரையாவது அணுக முடியுமா? அண்ணன் சீமான் வீட்டில் போய் சம்பந்தமே இல்லாமல் சம்மனை கழித்ததாக சொல்லி 2 பேரை கைது பண்ணி 2 பேரும் முறையும் வந்து கொலை முயற்சி வழக்கு. ஊடகம் பார்த்தது, பொது மக்கள் பார்த்தான், 2 நிமிடம் வீடியோக்கு ஆதாரம் இருக்கு. இன்னொன்று, வளசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து உதவி ஆய்வாளர் போய் சம்மனை ஓட்டுறது அவங்களுடைய பணினே வச்சுக்குவோம். ஒட்டிய சம்மனை அவங்க போயிட்டாங்க, வளசரவாக்கம் காவல் நிலைய உதவியாளர் போயிட்டார். மீண்டும் அந்த அண்ணன் சீமான் வீட்டில் பணி செஞ்ச பாதுகாவலர் கிழிச்சதுக்கு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் ஏன் வரணும்? வளசரவாக்கத்துலேருந்து தானே வரணும். வளசரவாக்கத்துலேருந்து வந்து ஒட்டிட்டு போகிறாங்க. அவர் போனதுக்கப்புறம் செய்தியாளர் கூப்பிட்டு ஒட்டின சம்மனை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லி வளசரவாக்கத்துக்கு சொல்ல, வளசரவாக்கத்துலேருந்து நீலாங்கரைக்கு சொல்ல, நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அவர் சிங்கம் சூர்யா மாதிரி உடனே வந்து அடித்து பைத்தியக்கார பையலே லூஸு
இதெல்லாம் ஒரு காவல் ஆய்வாளர் பேச வேண்டிய வார்த்தையா? கைது பண்ணி அவரை வந்து சிறைப்படுத்தும் பொழுது சரி அங்கே காவல் நிலையத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு திடலில் வச்சு 2 பேரையும் அடித்து அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் வச்சு ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ன நடந்ததோ அதே போல் படுக்க வச்சு இரும்பு கம்பியால் கால் அடித்து கால் முழுக்க ரத்தக்கட்டு, கை முழுக்க ரத்தக்கட்டு. ஒரு 25 வருஷம் இந்திய இராணுவத்தில் பணி செய்த ஒரு இராணுவ வீரரை தன்னுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சதை துப்பாக்கி வெளியே தெரிஞ்சு எடுத்து கொடுக்க முயற்சி செய்தவரை துப்பாக்கி காட்டி மிரட்டினார், கொலை முயற்சி, அதே போல் ஆயுதம் வைத்திருந்தார்னு வழக்கு, இப்படி பல்வேறு வழக்களை போட்டு சிறையிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கான வழக்குகளை போட்டு அவரை சிறைப்படுத்தும் போது அவ்வளவு நெருக்கடிகளை ஏன் கொடுக்கணும்? ஏன் அந்த காவல் ஆய்வாளர் வந்து இங்கே வராரு? இந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் இன்னைக்கு திமுக காரங்க கொண்டாடுறான். இவர் யார் தெரியுமா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவங்க அப்பா வந்து ராஜகுரு கொலை செய்யப்பட்டார் அந்த குண்டுவெடிப்பில். அவருடைய மகன் தான் இவர். அவர் வந்து அப்பா செஞ்ச இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. அதை தாண்டி இந்த பிரவீன் ராஜேஷ் ஏற்கனவே தாம்பரத்தில் ஒரு வழக்கறிஞரை அடித்ததாக சொல்லி இன்னைக்கு தாம்பரம் நீதிமன்றம் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, வாரண்ட் போட்டிருக்காங்க. அவரே ஒரு குற்றவாளி. அவரை முதல்ல வந்து நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும், இல்லை பணி நீக்கம் செய்யணும், இல்லை பணியில மாற்றம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியா நீதிமன்றம் அவரை வந்து பிடிவாரண்ட் போட்டிருக்கு. அவருக்கு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக சொல்லி. அப்போ தொடர்ச்சியாக யாரை கைது பண்ணாலும் யார் மேலே மோட்டிவ் இருந்தாலும் அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, ஆபாச வார்த்தைகளை பேசுவதை வழக்கமாக கொண்டவரா இந்த பிரவீன் ராஜேஷ். இதே அறப்போர் இயக்கம் சொல்லுது, ஒரு ஏதோ வடபாவு போய் கட்டிருக்காரு ஒரு கடையில், வடபாவு தரலன்னு சொல்லி அந்த கடைக்காரனை கோச்சிக்கிட்டு டக்குன்னு 2 பக்கம் பேரிகார்டை இழுத்து போட்டு வடபாவு கடைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு ஒத்த வடபாவுக்காக ஒரு கடையவே ஒரு ரோட்டே மறிச்சிருக்காப்ல. எப்படிப்பட்ட நேர்மையான காவல்துறை அதிகாரி! அப்போ இவரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் சீமான் வீட்டில் போய் வம்படியா அண்ணன் சீமானுடைய மனைவி இறங்கி வந்து அவங்களுக்கு சரி காவல்துறை அதிகாரி மேலே ஏதாவது சண்டை போட்டாங்க போல, அவங்க மேலே இருந்தாங்க தெரியலை, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி சாரி சாருன்றாங்க. என்ன சாரி? இப்படித்தான் ஒரு கட்சி தலைவருடைய மனைவி, அவங்க வழக்கறிஞர், அவங்க படித்தவங்க, அவங்க வந்து தன்னுடைய தவறே செய்யலை, ஆனாலும் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க. என்ன சாரி? சரி மேடம் நீங்கள் போங்க மேடம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லீகலாக பார்த்துக்கோங்க, அவர் காவல்துறை தாக்கியிருக்காரு, இல்லை நீங்கள் சம்மனை கிழிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இது அணுகிற முறையே சாரினா என்ன சாரி? இப்படித்தான் பேசுவீங்களா? இதான் காவல்துறை வந்து சொல்லிக் கொடுக்குற இதை மக்கள்கிட்ட அணுகிற விதமா? இதை வந்து நீங்கள் திமுகவுடைய தலைவரை மனைவி துர்காட்ட போய் அணுகிடுவீங்களா? இப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமி மனைவி போய் அழகிடுவீங்களா? இல்லை வேறு எங்கே போய் அணுகுவீங்க நீங்கள்? ஏன்னா இந்த அதிகாரம் அப்படியே நினைச்சிருமா? 50 வருஷத்துக்கு திமுகவை ஆட்சியில் இருந்துருமா? ஆட்சி மாற்றம் ஏற்படாத தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் திமுக போயிருக்கு. ஆர்கே நகரில் வந்து டெபாசிட் கூட திமுக இழந்துக்குது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு சீட்டு மட்டுமே திமுக வென்ற வரலாறு இருக்கு. மொத்த திமுகவும் காலியான வரலாறுலாம் இருக்கு. 2021 மொத்தமாக கூப்பிட உட்கார்ந்த வரலாறு இருக்கு. 2026 கூப்பிட மொத்தமாக உட்கார போகுது. யானை தன் தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி திமுக காவல்துறை வைத்துக்கொண்டு தன் தலையில மண்ணள்ளி போடுது. நீதிமன்றங்கள் கவனிக்காது, நீதிபதிகள் கண்டிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நீங்க விலை கொடுத்து வாங்கினாலும் மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, தேர்தல்னு ஒன்று இருக்குல்ல, அங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இந்த அடாவடித்தனத்தை தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள், எதிர்கட்சிகள் நிச்சயமா கண்டிக்கணும். இதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் வீட்டில் நடந்தது நாளைக்கு உங்க வீட்டில் நடக்கும், ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கும். தனி மனிதன் ஒருத்தனுக்கு இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லைங்கிற நிலைமை உருவாக்குது. சீமானனை கைது பண்ண முடியலன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அசிங்கப்படுத்து. சன் டிவி குணசேகரன் முழு நேர வேலையா நேரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 500 போஸ்ட்டுங்க சமூக வலைதளங்களில், குறைந்தபட்சம் 80 வீடியோ அண்ணன் சீமானுக்கு எதிராக சன் டிவி மட்டும், சன் நியூஸ் மட்டும் 80 வீடியோ போட்டிருக்கான். உட்கார்ந்து எடிட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான். ஏன் இவ்வளவு பரபரப்பு? இந்த மயிலாடுதுறை முட்டத்தில் 2 இளைஞர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்களா? யாருமே செய்தியாக போடலையே. அப்படி நீங்கள் ஜாபர் சாதிக் மேட்டரில் அமீருக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு, 2000 கோடிக்கு மேலே வந்து கொள்ளை நடந்தது உண்மைதான். சர்வதேச போதை கும்பலுடைய மூளையாக ஜாபர் சாதிக்கு செயல்பட்டாங்கிற விஷயம் வந்துங்க ஒரு டிபேட் கூட யாரும் நடத்தலையே. இதே ஜாபர் சாதிக்கு வீட்டில் போய் சம்மன் விட்டும் போது ஜாபர் சாதிக்குடைய தாயார் அந்த சம்மனை கிழிச்சிருக்காங்க. யாருமே அதை நீங்கள் பேச விடுற மாத்தலையே. ஜாபர் சாதிக்கு வீட்டில் போய் நீங்கள் அடிக்கலையே. சீமான் என்ன பேசுவார்? வெட்டி ஒட்டி போடலாம், அதில் பரபரப்பை உருவாக்கலாம்னு பார்க்குற சன் டிவி, இந்த புதிய தலைமுறை, இந்த தந்தி, மொத்த மீடியாவும் எதிராக இருக்குது. எப்படி 2011 2015 வரைக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கு மொத்த மீடியாவும் எதிராக இருந்து அவரை வீழ்த்த பார்த்ததோ அப்படி அண்ணன் சீமான் அவர்களையும் வீழ்த்த பார்க்குது. அவர் விஜயகாந்த், இவர் விஜயகாந்த் இல்லை. விஜயகாந்துக்கு தலைவர் பெரியார், இவருக்கு தலைவர் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவான், எப்படி கொண்டு போவாங்கிறது இந்த சமூக வலைதளமும் இந்த மக்களும் இனி பார்க்கத்தான் போகிறீங்க. அண்ணன் சீமான் கைதுக்கு பயந்து நடுங்கி ஓடக்கூடிய ஆளும் கிடையாது, வழக்குகளுக்கு பயந்து ஓடக்கூடிய ஆளும் கிடையாது. ஏற்கனவே 230 வழக்கு, இன்னும் கூடுதல் 2 வழக்கு போட்டால் 232 வழக்கு. இங்கே வந்து சம்மனு, ஈரோடு கருங்கல் பாளையத்தில் சம்மனு, வடலூர்லேருந்து சம்மனு, செங்கல்பட்டுலேருந்து சம்மனு, எத்தனை சம்மனு.
அப்போ ஒரு மனுஷன் ஒரு இடத்துல போக முடியும். இத்தனை சம்மன் கொடுத்து நீங்கள் காட்ட முயற்சிப்பது என்ன? சீமான் வன்முறையாளர், சீமான் ஒரு பெண்களுக்கு எதிரானவர், சீமான் இப்படி ஒரு குற்றவாளி அப்படின்னு காட்டி அவர் மேலே இருக்கிற கிரேஸை, அவர் மேலே இருக்கிற ஒரு பேரன்பை மக்கள்கிட்ட குறைச்சலான்னு பார்த்து நீங்களாகவே அசிங்கப்படுறீங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு நடக்குதா, இல்லை வேற யாரும் இந்த ஆட்சி நடத்துறாங்களா? இவ்வளவு பரபரப்பை உருவாக்குற அளவுக்கு அண்ணன் சீமான் வந்து போதை மரல் கடத்திட்டாருங்க, இல்லை ஹெராயின் வித்தாருங்க, இல்லை அபின் வித்தாருங்க, இல்லை பெரும் முதலாளிகிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாருங்க, இல்லை வேலை வாங்கி தரதா ஏமாத்திருந்தாருங்க, மெத்து வந்து அவர் கடத்தும் போது அவருடைய பணம் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதில் ஒரு சரியான இது இருக்குது. அவரை வந்து நீங்கள் பரபரப்பாக செய்தி காட்டலாம். ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு பொய்யான புகாரில் எந்த முகாந்திரமும் எந்த ஆதாரமும் துளியளவும் கூட இல்லாத ஒரு வழக்கில் மீண்டும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே 2023 செப்டம்பரில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறாரு. அது நீங்கள் வீடியோ ஆதாரமாக வச்சுருக்கீங்க, ஸ்கிரிப்டாக வச்சுருக்கீங்க, அது நீதிமன்றத்துலையும் கொடுத்துட்டீங்க. மீண்டும் அதே மாதிரினா மீண்டும் மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு வர வைக்கதும், வலசரவாக்கம் வர வைக்கதும், சம்மன் ஒட்டுவதும் பரபரப்பாக்குவதற்கும் அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்துவான தொழிய வேறு எதுக்கும் இல்லை. இதனால் அவர் அசிங்கப்பட்டுவார், இதனால் நீங்கள் அவதூறு கிளப்பி அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒழிச்சலாம் நினச்சிங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஒரு பொய் புகாருக்கு அண்ணன் சீமான் மீது இத்தனை முறை சம்மன் கொடுக்குற நீங்கள், இத்தனை காவலர்களை பணியமர்த்துகிற நீங்கள், ஒரு பொய் புகாருக்கு திமுகவுடைய ஐடி விங்கும் லீகல் விங்கும் இவ்வளோ வேலை பார்க்குற நீங்கள், விஜயலட்சுமி நித்தம் அண்ணன் சீமான் குறித்த ஆபாசமாக பேசுகிறாங்க. ஒரு விக்டிம் தானே அவங்க. சரி, ஒரு விக்டிம் இப்படி தான் பொதுவெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா? தனக்கு பாதிக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க இப்படி தான் மனநோயாளி போய் பேசுவாங்களா? நித்தம் காணொலி மீடியா, இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் அப்படின்னு தினந்தினம் மீடியான்னு ஒவ்வொரு நாள் வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ எடுத்து போடுறீங்க. அண்ணன் சீமானவர்கள் மீது விஜயலட்சுமி, வீரலட்சுமி, நாம் தமிழ் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் வந்து இழிவுபடுத்துகிறாங்க, ஆபாச தாக்குதல் நிகழ்த்துறாங்க, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கும்பகோணம் காவல் நிலையத்தில், திருச்சி காவல் நிலையத்தில், செங்கல்பட்டில், சென்னை டிஜிபி ஆஃபீஸில், சென்னை கமிஷனர் ஆஃபீஸில், தமிழ்நாடு முழுமைக்கும் 70 புகார்கள் கொடுத்துருக்கோம். ஒரு புகாரில் கூட நடவடிக்கை இல்லை. மானநஷ்ட வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கை கூட எடுக்க மறுக்கிறது காவல்துறையும் நீதிமன்றமும். அப்போ இந்த அண்ணன் சீமானவர்கள் மீது போடப்பட்ட பொய் புகாரை இவ்வளவு விரைவாக விசாரிக்கணும். 12 வாரம் கெடு இருக்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சு சார்ஜ் ஷீட் போடணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள், நாங்கள் கொடுத்த புகாரை ஒன்றும் எடுக்கலையே, நாங்கள் யார் மேலே கொடுத்தாலும் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா எங்கள் மீது யாராவது ஒருத்தன் கொடுத்துருவானா, கொடுக்க மாட்டானா, அதை வச்சு ஏதாவது பண்ணிட முடியுமா? நாங்கள் ஒன்றும் பண்ணலை, திமுக ஒன்றும் பண்ணலை, ப்ரொசீஜர் படி போகிறோம். புகார் நீதிமன்றம் பேருக்கு, நீதிமன்றம் விசாரிக்க சொல்லி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தை கைகாட்டிட்டு திமுக மறைய பார்க்கறது. இதுக்கு முழுக்க திமுக பின்னணியிலிருந்து இயக்குகிறது, விஜயலட்சுமியும் இயக்குகிறது. விஜயலட்சுமி என்கிற ஒரு தேவையில்லாத ஒரு மோசமான ஆயுதத்தை கொண்டு வந்து அண்ணன் சீமானை வீழ்த்த நினைக்கிறது இந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாக உச்சநீதிமன்றமும் மக்கள் மன்றமும் பதில் சொல்லும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.